அடுத்தது எங்க வேஷம் தான் வந்துருண்ணா. எங்க இருக்காங்க மாமா? ஒரு வாக்கு ஒண்ணுதான் இருக்கு. சூப்பரா இருந்தா என்னை கூட போட்ட ஒரு தங்கச்சி நீ எனக்கு நடந்தே போய் இந்த வெயில போய் வந்தல, அதனால என்ன பேச்சு உனக்கு நல்லா நான் பூரா பாத பசம் பண்ணி உனக்கு பூ போட்டு வச்சு உனக்கு மேலதான தோரணிக்கு நான் கொண்டாடணும். அது மட்டும் பாட்டுக்காரு என்ன பாட்டுக்காரா பாட்டுக்கார ஓஹோ காது கேக்குற மாதிரி பாடு நல்ல காது குளிர்ச்சா பாடு. அவன் போன் பிடிச்சி கேடியா வருவது வாயில மட்டும் மாதிரி கோபமா பாமானு வெளியே நிக்கிறாரு கோயிச்சுன்னு நீ கூட்டின்னு வருங்க எனக்கு தெரியும். என்ன பேசுன்னு சொல்லிட்டு அது வெளியே நிக்கிறாரு. உக்காரு. ஐயோ 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 ஏறி கூடாது. உன் வாயால பேசாத, உன் வாயால பேசாத நீ சொல்லு. அது வாய பேசாத எப்படி சொல்ல முடியும்? பேசாத என்ன சொல்ல முடியும்?
வாயாடி கேட்டா கூத்தாடி கேட்டா முடியா ஐயா உட்காரு ஏன் உட்காரு சொல்லு ஒண்ணு பேட்டது எப்படி சொல்ல முடியும் ஊரே வெச்சவள எப்படி சொல்ல முடியும் நான் போனனா அம்மா ஏன் உட்காரு ஏன் கூடாது அம்மா நான் போனனா நீ ஒண்ணு பேசாத சொல்லு ஐயோ மறந்த தாயே நீங்க கோயில்ல இருக்க ஏழு வேலைக்கு போயிட்டே மறந்த அம்மா எனக்கு தெரியும் நீ எங்க கேட்டா நான் வந்து எனக்கு கொண்டு வந்து பாரு வெளிய நிக்கிறாரு கோமா அவன் வெளிய கொண்டு நிக்க வச்சிட்டு நீ உள்ள வந்து எனக்கு தெரியும் நீ பேசாத சொல்லு வாய வந்தாத சொல்லு வாயால கட்டி சூட்டால கேட்டு பேச்சு விடாதேமா அம்மா நான் போனனா கூட்டனா கால உயாது போறியா நீ கேட்டு கூட்ட அவர் சொல்லி பாரு தலைமுறை தாமரையாக எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க வீட்டுல இருந்தாங்க போனாங்க நீ நானும் ஒன்னா படிச்சோம் ஒன்னா போனோம் ஒன்னா குடிச்சோம் ஒன்னா இருந்தோம் ஒன்னா விளையாடணும் நீ நானும் ஒன்னா இருந்தோம் நீ வயசுல பெரியவரு நீ வராதவரு நீ வந்துக்கிறிய என் காலம் உயிலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வரணும் ஏடி தேடா உண்டா காலே சொன்னது கேளாதே என் சாமி எனக்கு தலை வலிக்குதுறியா நான் போனனா நான் போயிட்டு கூப்பிட்டனா நீ பேசாத சொல்லு சொல்லு வாயத்தை எப்படி பேச்சாத சொல்ல முடியும் அம்மா நான் போனனா ஐயோ இவளால பைத்து போட்டு போடுறான் சாமி அம்மா நான் போனனா நீ போய் காலில் விழுந்த நீ போய் சொன்ன நீ போய் சொன்னதும் ஆனா என்ன இருந்தாலும் நீ வந்து வயசுல பெரியவராச்சு நீ ஒரு கூலிக்காரா இருந்தாலும் என் கூட காவலாளியா இருந்தாலும் நான் சின்ன பிள்ளையாச்சு நான் கோமா வந்தாலும் நீ வந்து என் காலில் விழுந்தால நான் அதை வரேன் எங்க அண்ணிட்ட படுக்கிறதுன்னு சொல்லியிருப்பாரு வாடி வாயாடி புட்ட சொல்லுது கேளு நான் போனனா அவரு கால்ல ஒண்ணு நீ யாரு நீ ஒண்ணு பேசாத சொல்லு நீ ஒண்ணு பேசாத சொல்லு உட்காரு இந்த நாடகம் தெரிஞ்சா எங்க அம்மா தட்டி விடாம ஒரு மேல நாளெல்லாம் வச்சிருக்க தெரியல ஐயோ பொட்டா ஓத்தமா எல்லாம் தூக்கிட்டா போறாங்க ஏமா நான் போனேனா நான் செத்தா பேருக்கு பார்க்கணும் பார்க்க மாட்டேன் தெரியல நல்லா உஷாரா பாடிட்டாரு அம்மா நான் போனேனா நான் காலில் உயிந்தனா காரக்கார ஆளு வேணா இட்டு போ காலில் உயிந்தனா நான் கெஞ்சனா அம்மா சொல்லு நீ நின்னா எனக்கு மனசு தாங்காது நான் போனேனா காலில் உயிந்து கெஞ்சாத பொறியே கெஞ்சினேன் கெஞ்சினேன் அண்டமே கெஞ்சிட்டோம் உடனே நான் வரேன் எங்க அண்ணிட்ட படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்திருப்பாரு அம்மா அண்டமே இடிந்து என் தலை மேல உயிந்தாலும் அண்டையில விழுந்தாலும் மண்டையில் உயிந்தாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்ப வள்ளி அவரு மண்ணிலே உயிந்தாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு பார்க்க மாட்டாரு பார்க்க மாட்டாரு சொல்லிட்டாரு இத்தனை வரல சாமி எனக்கு சொல்ல விட்டேன் சும்மாதான் வந்தேன் அப்ப வெளியே நிக்கல அவரு நிக்கல சும்மா வந்தேன் சும்மா வந்தேன் அதனால இப்படி சும்மா வந்தேன் அப்ப ஆளை இட்டுன்னு வாடியா வரலமா எனக்கு கஷ்டப்பட்டு நேரம் தலையில ஒத்த நிதியா அந்த வீட்டுக்கார மட்டும் நீதான் உன் கோயில் மேல கை பிடிச்சி இருந்துட்டு சொல்லி உன் தாலியை அரைக்கிறேன்
சூர்யா நீ யாரு சூர்யா கையை அமுக்குறேன் காலை காட்டு காலை அமுக்குறேன்னா இது சேர்த்தா தாலி அறுத்துருவேன் சொல்லி உன் தாலி அறுத்துருவேன் படிச்சு பாரு அவங்க ஒரு கடி மாட்டுக்குது நினைச்சுக்கிறேன் சம்பளம் நிலைக்கணும் அதுக்கு ஒண்ணு நினைக்கும்ல அது நிலைக்கணும்னா இப்போ ஒரு வேணும் எனக்கு உதவி செய்யணும் என்னம்மா உதவி செய்யணும் என்ன செய்யணும்னா இப்ப நான் தானே கோயந்தரம் சேர்த்தேன் ஆமா ஆனால் வேட்டையாடி விட்டு மன்னவர் வீட்டுக்கு வருவார் வரும்போது நானும் நீ என்ன பண்ணணும் என்ன அலங்கோலமா தலை வீசி போட்டுங்க ஆமா என் புடவைலாம் கீச்சிக்கினு நான் சாரிக்கெல்லாம் கீச்சிக்கினு பூலாம் எடுத்து பிச்சு போட்டு நான் உள்ள போய் படுத்துக்குவேன் சரி அவர் அங்கிருந்து வருவார் வந்து அதிரூபம் அதிரூபம் என்ன நடந்தது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு கேட்பாரு